Example 3.9. The sum of thrice the first number, second number and twice the third number is 5. If thrice the second number is subtracted from the sum of first number and thrice the third, we get 2. If the third number is subtracted from the sum of twice the first number, first thrice the second, we get 1. Find the number. கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கவனிங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர் அண்ட் தேர்ட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம XYZன்னு முதல்ல நம்ம வச்சுக்கணும். பாருங்கள், சொல்யூஷன் எப்படி எழுதலாம்? லெட் ஃபஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு வச்சுக்கணும். அண்டு செகண்ட் நம்பர் என்னென்னு வச்சுக்கணும்? ஒய்ன்னு வச்சுக்கணும். அண்டு தேர்ட் நம்பர் என்னென்னு வச்சுக்கணும்? இசட். ஓகேவா? இப்போ அவங்க கொடுத்துருக்க சம்முக்கு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் எதையோ கூட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்னது? த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர். த்ரைஸ் அப்படின்னா 3 மடங்கு அப்படின்னு அர்த்தம். எதனுடைய 3 மடங்குடைய ஃபஸ்ட் நம்பருடைய 3 மடங்கு. ஃபஸ்ட் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இல்லையா? ஸோ த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர். ஓகேவா? இது தென் செகண்ட் நம்பர் என்னது? த்ரைஸ் த ஃபஸ்ட் நம்பர். அப்புறம் செகண்ட் நம்பர் என்னது? ஒய் இல்லையா? செகண்ட் நம்பர் ஒய். அண்டு ட்வைஸ் த தேர்ட் நம்பர் என்னது? இசட். ட்வைஸ்னால் 2 மடங்கு. ஸோ 2Z. இது எல்லாத்தையும் சம் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5ன்னு கிடைக்கும். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, this is equation number 1. And second equation என்ன கொடுத்துருக்கோம் பாரு? if thrice the second number என்னது? அதாவது thrice the second number என்னது? y. thriceனா 3, so 3y. ஓகேவா? thrice the second number subtracted from the, இதில் வந்து மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது இதுக்கு முன்னாடி வந்து எதை மைனஸ் பண்ணுறாங்க பாருங்கள். ஃப்ரம் த சம் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் அண்டு த்ரைஸ் த தேர்ட். சம் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் என்னது? எக்ஸ். அண்டு த்ரைஸ் த தேர்டு என்னது பார்த்தீங்கன்னா இசட். த்ரைஸ் த தேர்ட்னா இது. அப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இதை மைனஸ் பண்ணுறாங்க. என்ன கிடைக்கும்? வி கெட் 2. ஓகேவா? இதுதான் அதனுடைய மீனிங். இஃப் த்ரைஸ் த செகண்ட் நம்பர் subtracted from sum of first number and thrice the third number. ஓகேவா? ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். அதாவது XZ Y இருக்கு இல்லையா? நம்ம XYZன்னு எழுதிக்கலாம். X minus 3Y plus 3Z equal to 2 எப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, this is equation number 1. this is equation number 2. அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். தேர்ட் ஈக்குவேஷன் என்னது? இஃப் த தேர்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம். இப்போ தேர்ட் நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. தேர்ட் நம்பர் என்னது? இசட். சப்ட்ராக்டட் ஃப்ரம், அப்போ மைனஸ் இதுக்கு முன்னாடி எழுதிக்கின்றேன். ஓகேவா? தேர்ட் நம்பர் இஸ் சப்ட்ராக்டட் ஃப்ரம் சம் ஆஃப் ட்வைஸ் த ஃபஸ்ட்னா ஃபஸ்ட் நம்பர் உடைய ட்வைஸ். ஓகேவா? ட்வைஸ் த ஃபஸ்ட், த்ரைஸ் த செகண்ட் என்னது? ஒய். த்ரைஸ்னா 3. ஓகே, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி இது சப்ட்ராக்ட் பண்ணுறாங்க. என்ன கிடைக்கும் நமக்கு? வி கெட் 1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஒரு 3 ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். சரியா? ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அதில் எக்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள், எக்ஸ் இங்கே 3 எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. ஸோ இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படி எழுதிக்கிங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? 3x + y + 2z. ஓகே, ஈக்குவல் டு 5. தென் செகண்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம்? செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? இங்கே இருக்குது. அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொன்னோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணோம். பாருங்கள், 3x நெக்ஸ்ட் minus 9y. இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 9z. அங்கிட்டு 2ஆல் 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6. பாருங்கள், சைன் சேஞ்ச் பண்ணுறோம்.
எல்லா பக்கமும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும். சேம் சைன். ஸோ 10y இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைன். ஸோ சப்ஸ்ட்ராக்ட் பண்ணால் 7z பெரிய நம்பருக்கு விளையாடும் மைனஸ் ஈக்குவல் டு என்ன வரும் -1. திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே ஓகே இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் 1 2 எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா 1 3 எடுத்துக்க போகிறோம். 1 3ல் பாருங்கள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 3x இருக்குது, இங்கே 2x இருக்குது. ஸோ இந்த 2ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம், 3ஆல் இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணலாம். பாருங்கள் என்னது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கிறோம், அதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே மல்டிப்ளை பண்ணுங்கள், இதை ஃபுல்லாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். RX ப்ளஸ் இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2y, இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4z ஈக்குவல் டு அது 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10. ஓகே அண்டு தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. தேர்ட் ஈக்குவேஷன் இது ஃபுல்லாக நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 3ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். RX இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 9y, அதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் -3z ஈக்குவல் டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3. ஓகே இதை நம்ம சைன் சேஞ்ச் பண்ண கேன்சல் ஆகும். பாருங்கள் கேன்சல் ஆகிரும், டிஃப்ரெண்ட் சைன். ஸோ -7y இல்லையா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +7z ஈக்குவல் டு -7. ஓகே சரி, இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 5 அப்படின்னு வச்சுக்கலாம். சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம் 4 5 கேன்சல் பண்ண போகிறோம். பாருங்கள் 4 5 இங்கே பார்த்தீங்கன்னா z வேல்யூ சேமாக இருக்குது. ஸோ 4 5 எடுத்து எழுதிக்கலாம். 10y 4 and 5 இது ரெண்டையும் சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 10y -7z ஈக்குவல் டு -1. நெக்ஸ்ட் இதனுடைய வேல்யூ -7y ப்ளஸ் 7z ஈக்குவல் டு -7 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 7 3y ஈக்குவல் டு -8 இல்லையா, -8. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 10 -3 என்ன வரும் +7 தான் வரும் சரியா. ஸோ இங்கே +7, இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைன். ஸோ ஒன்று என்ன வரும் 7 - 1 6 தான் வரும். ஓகே y ஈக்குவல் டு 6/3 ஈக்குவல் டு 6/3, y ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் 2ன்னு கிடைக்கும், y ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இப்போ இந்த y ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் இதில் 4ல் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் இல்லையா, 4 or 5ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 4ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 10y -7z ஈக்குவல் டு -1. பாருங்கள் 10 ஒய்யோட வேல்யூ 2 -7z ஈக்குவல் டு -1. 5 2 20 -7z ஈக்குவல் டு -7z ஈக்குவல் டு -1. இதை கண்டுபிடிச்சோன்னா -20. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா -7z ஈக்குவல் டு -21. மைனஸ் கேன்சல். z ஈக்குவல் டு 21/7. z ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் 21. z வேல்யூ 3. ஓகே இப்போ பாருங்கள் z ஈக்குவல் டு 3 y ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஈக்குவேஷன் 1ல் அல்லது 2ல் எது வேணாலும் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். பாருங்கள் என்ன கிடைக்கும் x + 3z - 3y ஈக்குவல் டு 2. சரி இப்போ பாருங்கள் x வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். x வேல்யூ தெரியாது, +3 z வேல்யூ 3 -3 ஒய்யோட வேல்யூ 2 ஈக்குவல் டு 2 இல்லையா. சரி இப்போ பாருங்கள் x + 3 9 -7 6 ஈக்குவல் டு 2. சரி x 9 - 6 3 இல்லையா.
ஈக்குவல் டு 2, எக்ஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 3 அங்கிட்டு போச்சுன்னா -3, எக்ஸ் ஈக்குவல் டு -1. திஸ் இஸ் த வேல்யூ. எக்ஸ் ஈக்குவல் டு -1, ஒய் ஈக்குவல் டு 2, z ஈக்குவல் டு 3. This is the value of 3 number. Thank you.